வெல்கம் பேக் டு சேனல். தெலுங்கில் ஃபேமஸாக இருக்க டேரக்டர் தான் ஆர்ஜிவி. இவரோட படங்களில் கதை இருக்கோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக கிளாமர்ன்றது கொட்டி கிடக்கும். அதே மாதிரியான கான்செப்டில் 2014 வெளிவந்த ஒரு படம் தான் ஐஸ்கிரீம். இந்த படத்தை ஒரு ஹாரர் ட்ராமா மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. அண்ட் படத்துலையுமே கிளாமர்ன்றது நிறைய இடத்துல ஹீரோயினை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் படத்தோட ஸ்டோரியுமே ட்ராவல் ஆகும். ரொம்ப சிம்பிளான ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் நம்ம ஹீரோயின் ஒரு பங்களாவில் தனியாக இருப்பாங்க. ஸோ சில விஷயங்களை கேட்டு ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் துணைக்கு அவங்களோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய நவதீப்பை கூப்பிட்றாங்க. ஸோ நவதீப் வந்த பிறகு ஹீரோயின் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எதுவுமே அங்கே அந்தளவுக்கு ஸ்ட்ரேஞ்சாலாம் எதுவுமே நடக்கலை. நார்மலாக இருக்கிற மாதிரி தான் நவதீப்போட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியுது. ஆனால் ஹீரோயின் சொல்கிற மாதிரி அந்த வீட்டில் பேய் இருந்துச்சா இல்லையா, நம்ம நவதீப்பும் அதை கண்ணில் பார்த்தாரா இல்லையான்றதான் படத்தோட கதையே. ஓவராலாக இந்த படம் ஒரு டீசெண்டான ஒரு ட்ராமா மூவி தான். இந்த கதையில் ஹீரோயினுக்கு ஆல்ஸ்டின் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது உண்மையிலே பேயா இல்லையான்றது அவங்க சொன்ன விஷயங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா பழைய படமாக இருந்தாலும் லாகிக் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. குறிப்பாக லாகிங் அப்படிங்கிறது இந்த படத்தில் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஒரே வீட்டில் தான் சுற்றி எடுப்பாங்க. ரிப்பீட்டேட்டிவாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அது இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸாக இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ்க்கு ட்ரை பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக ஒரு ஒகேஷனாக ஒரு படம் தான். ஸோ இந்த படம் அந்தளவுக்கு பெருசாலாம் ஓடலை. ஸோ அந்தளவுக்கு பெரிய படமும் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ் மூவி தான். வேணுறாங்க செக் பண்ணி பாருங்கள். படத்தோட தமிழ் டப்பிங் சாக்கோபார். ஸோ இந்த படம் பிரைம் வீடியோலையும் இருக்குது. அண்ட் தமிழ் படம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இந்த படம் ஃப்ரீயாகவே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 1.5 கொடுக்கலாம்.